நம்ம இப்போ அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ பிளட் ஒர்க் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிளட் ஒர்க் பேட்டர்ன், ஸோ எந்தெந்த டைமில் வந்து நம்ம பிளட் ரிப்போர்ட் எடுக்கணும், அதை எப்போ செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிளைண்டாக நிறைய விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க பிடி சைக்கிளில் நீங்கள் இருக்கிறப்ப. ஸோ நான் இந்த வீடியோ ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் போகாமல் ரொம்ப ஷார்ட்டாகவே ஃபினிஷ் பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக நான் இந்த வீடியோ இன்பிட்வீனில் நான் போகிறப்பவே ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் 5 months நான் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 months வந்து டைம் டியூரேஷன் செட் பண்ணி பிடிஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ பிடிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ சைக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட், பேனல்ஸ், ஸோ பயோமார்க்கர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறது. இங்கே நான் வெறும் பேட்டர்ன் தான் சொல்கிறேன், ஏன்னா நான் பிளட் டெஸ்ட் எடுக்கணுன்றதை வந்து பேச போகிறது கிடையாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ சைக்கிள் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 2 months நீங்கள் வந்து ட்ரக் சைக்கிளில் இருக்கீங்க. வாட் எவர் த சப்ஸ்டன்ஸ் யூ ஆர் யூசிங், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ அண்ட் யுவர் கோச்சஸ். ஒரு 2 months நீங்கள் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அகைன் யூ நீட் டு டேக் ஒன் மோர் பிளட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஒரு 8 to 10 weeks நீங்கள் ட்ரக் சைக்கிளில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கரெக்டாக உங்களுக்கு போயிட்டு இருக்கா, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எஸ்டர் காம்பினேஷனோ இல்லை சப்ஸ்டன்ஸோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் ஆகிட்டு இருக்கா, எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணியிருக்கீங்க இங்கே இருக்க ரிப்போர்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா நீங்கள் எடுக்க போகிற சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, லைக் உங்கள் ஆர்கன்ஸில் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு எலிவேஷன் பீரியடை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, லைக் எந்த அளவுக்கு எலிவேட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு டோசேஜஸ் எடுக்கணுன்றது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் மேக் ஷுவர் இந்த ரிப்போர்ட் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது உங்களோட கோச்சஸோ இல்லை ட்ரைனரோ தான். ஏன்னா சில பேர்கிட்ட அவங்க கிளைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறப்பவே அந்த கோச் கிட்டேருந்து தான் பிடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களோட ட்ரக் ஹிஸ்ட்ரிலாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறப்பவே புதுசாக பிடி வந்து ஒரு ட்ரைனர் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி பிளான் கொடுக்கணும், ப்ளஸ் என்ன மாதிரி ட்ரக் காம்பினேஷன் கொடுக்கணுன்றது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் அதை அப்படி தான் பண்ணுவேன். எக்ஸிஸ்டடாக ஆல்ரெடி ட்ரக் ஹிஸ்ட்ரி ஒருத்தருக்கு இருக்குது, அவர் வந்து என்கிட்ட கிளைண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். இதே ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் இருக்காரு, ஸோ பிடிஸ் எடுக்க போகிறாரு அப்படின்றப்ப அவங்களோட ப்ரோட்டோகால்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பிளட் ஒர்க் பேட்டர்னும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை வே. ஃபைன். ஸோ 2 months அப்புறமா ஒரு சைக்கிள் எடுக்கிறீங்க. தென் 5 months நீங்கள் ஆரம்பித்த பீரியட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஸோ போஸ்ட் சைக்கிள் இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா, ட்ரக்ஸை எடுத்துட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 months முடிச்சிட்டிங்க, வித்தின் 3 to 4 daysலேயே வந்து ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அங்கே இருக்கிற அப்நார்மலிட்டிஸை பார்த்துட்டு பயந்துட்டு, எனக்கு இந்த அளவுக்கு LHFSH வேல்யூலாம் வந்து கம்மியாயிருச்சு, டோட்டல் டெஸ்ட் வேல்யூலாம் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, லிவர் என்சைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த பிசிடி கோனோடோட்ராஃபின்ஸ் எடுக்கிறது, ஈஸ்ட்ரோடியல் லெவல் E2 லெவல்லாம் அதிகமாக இருக்குன்னு ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் எடுக்கிறது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் சைக்கிள் வித்தின் 3 to 4 daysல ட்ரக் சைக்கிளை முடிச்சுட்டு பிளட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அங்கேருந்து பிசிடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நோ, திஸ் இஸ் வெரி வெரி ராங் வே. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டை இது கூட கம்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ வேல்யூவை பார்த்து பயந்துட்டு உடனே பிசிடி பண்ணிப்பாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங் வே. இப்படி பண்ணவே கூடாது நீங்கள். ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ், போஸ்ட் சைக்கிள் நீங்கள் ஒன்ஸ் ட்ரக் சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க. ஃபைன். அந்த ரிப்போர்ட்டை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா 7 to 9 weeks வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த டைம் எதுக்குன்னா, ட்ரக்ஸ் எடுத்தீங்க, நிறைய அப்நார்மலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்க, ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. 7 to 9 weeks டயட் ட்ரைனிங் இது எல்லாமே ஆன் பாயிண்ட் இருக்கணும் முக்கியமாக. அண்ட் சப்ளிமெண்டேஷன். இந்த 7 to 9 weeksல நேச்சுரலாக உங்களோட பாடி எந்த அளவுக்கு ரெக்கவரி பண்ணுது, ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து நேச்சுரலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு நேச்சுரல் ரெக்கவரி பீரியட் வந்து கொடுங்க. ஸோ போஸ்ட் ரெக்கவரி பிளட் ஒர்க் இந்த 7 to 9 weeks நேச்சுரலாக நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு, எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகுதுன்னு பார்த்துட்டு போஸ்ட் ரெக்கவரி பிளட் ஒர்க் வந்து ஒன்று பண்ணுங்க. 7 to 9 weeks அப்புறமா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. போஸ்ட் ரெக்கவரி, ஸோ இதுக்கப்புறமா ஒரு பிளட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் இது கூட கம்பேர் பண்ணணும். ஸோ டோட்டலாக எந்த அளவுக்கு 5 monthsல நீங்கள் டேமேஜ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 2 monthsல உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெக்கவரி இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணி ஓகே இங்கிருந்து நீங்கள் பிசிடி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளட் பேனல். ஸோ பிளட் ஒர்க் ரிப்போர்ட்ஸ் இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளட் ஒர்க் ரிப்போர்ட். இங்கேருந்து தான் நீங்கள் பிசிடி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவே ஃபினிஷ் பண்ணலாம், ரொம்ப இன்டெப்த்தாலாம் போக வேணாம். நான் பிளட் ரிப்போர்ட் பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு கண்டனோட பார்க்குறேன். ஸோ ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பை.